ஆர்த்தியை கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் ரவி மோகன். 2 பேரும் காதலின் அடையாளமாக வாழ்ந்து வந்த சூழலில் அவரை பிரிவதாக ரவி கடந்த வருடம் அறிவித்தார். அவரது அந்த அறிவிப்பு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த பிரிவுக்கு காரணம் கெனிஷாவுடனான தொடர்புதான் என்று பலரும் கிசுகிசுத்த சூழலில் அதனை ரவியும் உறுதி செய்திருக்கிறார். சூழல் இப்படி இருக்க நேற்று ஆர்த்தி தனது அடுத்த அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் பல விஷயங்களை அவர் ஓப்பனாக பேசியிருந்தார். ரவி மோகன் தமிழ் சினிமாவில் எந்தவிதமான சர்ச்சைகள் விமர்சனங்களிலும் சிக்காமல் இருந்தவர். ஆனால் கடந்த வருடத்திலிருந்து அவரை சுற்றி பெரிய சர்ச்சை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அவர் அறிவித்து நீதிமன்றத்திலும் விவாகரத்து மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் இதுவரை தீர்ப்பு வராத நிலையில் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷின் மகள் திருமணத்துக்கு தன்னுடன் சேர்த்து கிசுகிசுக்கப்பட்ட கெனிஷா பிரான்சிஸுடன் வந்தார். அதனையடுத்து ரவி ஆர்த்தி கெனிஷா விவகாரம் மீண்டும் பெரிய பேசுபொருளானது. கெனிஷாவுடன் திருமணத்துக்கு ரவி வந்ததை பார்த்த ஆர்த்தி உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் ரவி குறித்தும் தனது காதல் வாழ்க்கை மற்றும் மகன்கள் குறித்தும் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தார். அதற்கு பிறகு ஆர்த்திக்கு திரைத்துறையிலும் ரசிகர்களிடையேயும் ஆதரவு அலை பெருகத் தொடங்கியது. சூழல் இப்படி இருக்க ரவி மோகனும் தனது பங்குக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் அவர் தனது குழந்தைக்கு நடந்த விபத்தை மறைத்து விட்டார்கள். தந்தை தாய்க்கு பணம் கொடுக்க கூட அனுமதிக்கவில்லை. பல 100 கோடி ரூபாய் கடனுக்கு என்னை பொறுப்பேற்க வைத்தார்கள் என ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். அவரது அறிக்கையில் மட்டுமின்றி இந்த பிரச்சனை ஆரம்பத்திலிருந்தே ஆர்த்தியின் தாய் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த ஆர்த்தியின் அம்மா சுஜாதா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அந்த விளக்கத்தில், ரவியை நான் ஹீரோவாக மாப்பிள்ளையாக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு மகனாக பார்க்கிறேன். அவர் எனது மகளுடன் இணைந்து வாழ வேண்டும். அழகாக வாழ்ந்த ஒரு மகள் இப்போது வாழாவட்டியாக இருப்பதை பார்க்கும் வழி ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும். நான் ரவியை பல 100 கோடி ரூபாய் கடனுக்கு பொறுப்பேற்க வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஒரு ரூபாய் கடனுக்காகவாவது அவரை நான் பொறுப்பேற்க வைத்ததற்கான ஆதாரத்தை அவர் வெளியிட வேண்டும். நான் கொடுமைக்கார மாமியார் கிடையாது என்று தெரிவித்திருந்தார். இப்படி ஆர்த்தியும் அவரது தாயும் தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் ஆர்த்தியுடன் இனி இணைந்து வாழப்போவதில்லை என்பதில் மிக மிக உறுதியாக இருக்கிறார் ரவி. இதற்கிடையே கெனிஷா கொடுத்த ஒரு பேட்டியில், நான் எனது சோல்மேட்டை கண்டுபிடித்து விட்டேன், அவர் பாதுகாப்பாக உணர வைக்கிறார் என தெரிவித்திருந்தார். எனவே 2 பேருக்குமான திருமணம் குறித்த அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் எழுந்திருக்கிறது. இதற்கிடையே ஆர்த்தி நேற்று தனது இறுதி அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில், கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நாடகம் போடுபவர்களுக்கே அதிக இடமுள்ள இந்த காலத்தில் என்னை சுற்றி நடக்கும் சமீபத்திய சூழ்ச்சிகள் வேறு வழியின்றி என்னை மீண்டும் பேசும்படி செய்துவிட்டது. ஒருமுறை கடைசியாக அனைவருக்கும் உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறேன். எங்களது திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு பணமோ அதிகாரமோ பிறர் தலையீடோ அல்லது கட்டுப்பாடோ காரணமல்ல. அவர்தான் காரணம். எங்கள் வாழ்வில் வந்த ஒரு 3வது நபரே காரணம். எங்களை பிரித்தது எங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று அல்ல, வெளியில் இருந்து வந்த ஒருவர்தான். உங்கள் வாழ்வின் ஒளி என அறியப்படும் அவர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தார் என்பதே உண்மை. இந்த நபர் சட்டப்படி விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் முன்பே எங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டார். இதை ஒரு வெற்று குற்றச்சாட்டாக அல்ல, மாறாக போதுமான ஆதாரங்களுடன் தான் கூறுகின்றேன். எனக்கு கட்டுப்படுத்திய மனைவி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. என் கணவரை அன்புடன் பராமரித்து அவருக்கு கேடு தரும் தீய பழக்க வழக்கங்களில் இருந்தும் எங்கள் வீட்டின் உறுதியை சீர்குலைக்கும் விஷயங்களிலிருந்தும் அவரை பாதுகாத்து கட்டுப்படுத்தியது என் குற்றம் என்றால் அப்படியே இருக்கட்டும். எந்த ஒரு உண்மையான மனைவியும் தன் கணவரின் நலனுக்காக எதை செய்வாரோ நானும் அதைத்தான் செய்தேன். ஆனால் அப்படி நடந்து கொள்ளாத பெண்களுக்கு இந்த சமுதாயம் சுமத்தும் அனைத்து கொடூரமான பட்டங்களையும் கணவரின் நலனை காப்பாற்றியும் நான் சுமக்கிறேன். தனது சொத்துக்களை கிளறவத்தை இழந்து வெறும் காலோடு ஒன்றும் அவர் வீட்டை விட்டு வெளியேறி போகவில்லை. நன்றாக முன்கூட்டியே மிக தெளிவாக திட்டமிட்டு விலையுயர்ந்த ஆடைகள் காலணிகள் அணிந்து தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரில் தான் வீட்டை விட்டு சென்றார். அவரை யாரும் துரத்தவில்லை. அவர் அமைதியாகவும் மிகுந்த நிதானத்தோடும் திட்டமிட்டு தான் வீட்டை விட்டு வெளியேறினார். உண்மையில் அவர் என் பிடியில் இருந்து தப்பிச் செல்ல நினைத்திருந்தால் நேராக அவர் அடிக்கடி தொலைத்த பெற்றோர்கள் என்று குறிப்பிடும் அவருடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு எங்கள் வாழ்வில் அதிக சேதத்தை உண்டாக்கிய வீட்டின் கதவை ஏன் தட்டினார்? திட்டமிட்டு நடந்த இந்த சதியை தற்காப்பு நடவடிக்கையாக யாரும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். துன்புறுத்தப்பட்டதாக தனிமைப்படுத்தப்பட்டதாக புகார் கூறுகிறார். அப்படியானால் ஏன் இத்தனை ஆண்டுகள் வரை காத்திருந்தார்? ஏன் ஒவ்வொரு வருடமும் திருமண நாளை கொண்டாடினார்? ஏன் குடும்ப விழாக்களில் கலந்து கொண்டார்? வாழக்கூடாத சூழ்நிலையில் எதற்காக இத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்? அவருக்கு உரிமையுள்ள அனைத்தையும் நன்றாக அனுபவித்துவிட்டு தனது குட்டு வெளிப்பட்டு தன் மீது குற்றம் சுமத்தப்படும் என்ற நிலையில்தான் வீட்டை விட்டு வெளியேறினார் என பல விஷயங்களை குறிப்பிட்டு பரபரப்பை கூட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.